ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸாக கொஷினுக்கான கிளாஸ் நம்பர் 7 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கிளாஸுக்கு 25 கொஷின்ஸ் அப்படிங்கிற வீதத்தில் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 150 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து செகண்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் 51லேருந்து 75 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்னென்னு பாருங்களேன். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. 2 வார்த்தை இருக்கும், அதோட பொருள் வேறுபாடு அறிந்து எந்த டேஷில் அந்த வார்த்தை வருங்கிறத நம்ம ஃபில் பண்ணணும். சரிங்களா? கண்ணன் டேஸ் நிலையில் பானைகளை டேஸ். ஸோ இப்போ என்னன்னு பாருங்கள். வனைந்தான், கண்ணன் வனைந்தான் நிலையில் பானைகளை வளைத்த வருமா? வராது. ஒரு பொருளே வந்து இல்லாமல் இருக்குது. அடுத்து கண்ணன் வளைந்தான், வளைந்தானா எதுக்கு இந்த லை வரணும்? இந்த லை வர்றதுக்கான வேலையே கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்தது கண்ணன் வனைந்த நிலையில் பானைகளை வளைத்த, ஏதாவது பொருள் கிடைக்குதா? கிடைக்கவே இல்லை. சரி, அடுத்து பாருங்கள். கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். ஓகே, ஃபைன். கண்ணன் வந்து வளைந்த நிலையில் என்ன பண்ணுறான்? பானைகளை வனைகிறான். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. அடுத்தது செகண்ட் கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ இந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னு வந்தாலே என்ன அர்த்தம்? களைச்சி போட்டு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒரு கோர்வையாக அடுக்கணும். அவ்வளோதான். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ஓகே, ஃபைன். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்களேன். அகத்திணை இடையிலான அன்புடைய தலைவன் தலைவி உறவு நிலைகளை கூறுவது. அடுத்து பாருங்களேன். அன்புடைய தலைவன் இடையிலான தலைவி. ஸோ இங்கேயே வந்து பார்க்கும்போது தப்பாயிடுது. அடுத்து தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அன்புடைய அகத்திணை. ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது? ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற ஃபீல் வந்து கொடுக்குது. லாஸ்ட்டில் ஒரு முடிவே இல்லாத மாதிரி கொடுக்குது. ஆனால் ஆப்ஷன் ஏ பார்க்கும்போது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ஒரு முடிவு இருக்குது, ஒரு ஆரம்பமும் கரெக்டாக இருக்குது, ஒரு முடிவும் சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஏங்க மற்றதெல்லாம் வர வாய்ப்பு இல்லையானா அந்த ஆரம்பத்தையும் முடிவையும் வந்து நல்லா வாசித்து பாருங்களேன். கரெக்டான ஸ்டார்டிங்கும் இருக்காது, கரெக்டான ஃபினிஷிங்கும் இருக்காது. அதனால தான் ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது மூணாவது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இது எக்ஸாக்டாக நம்மளோட புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொல் தானே. காஸ்மிக் ரேஸ் என்னது? விண்வெளி கதிர்கள். அவ்வளோதான். ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? அந்த புக்கில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் என்ன, அகச்சிவப்பு கதிர்கள் என்ன, அணுக்கதிர்கள் என்னங்கிறத முதற்கொண்டு கரெக்டாக தெரிஞ்சு படித்து வச்சுக்கணும். சரியா? அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக. ஸோ இதுவுமே கலைச்சொற்களில் இருக்கக்கூடியதான டெர்மினாலஜினா என்னது? கலைச்சொல். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது இமெயில் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னதுங்க? மின் அஞ்சல். அவ்வளோதான். இமெயில்னா மின் அஞ்சல். அடுத்தது பிழையற்ற தொடரை எழுதுக. ஸோ செலியன் அப்படிங்கிறதுக்கு எந்த காலம் சரியாக பொருந்தி வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலம்ங்கிறத தாண்டி எந்த வார்த்தை வந்து சரியாக பொருந்ததுங்கிறத நம்ம பார்க்குறது. காலமா இல்லை செயலா இல்லை என்னங்கிற விஷயத்த நம்ம ஆப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செலியன் வந்தது அப்படின்னு வருமாங்க. செலியன்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயர்திணை, ஆனால் இங்கே இருக்கிறது அக்ரிணை. உயர்திணையும் அக்ரிணையும் பொருத்த முடியுமா? முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தவறானது. சரி, ஆப்ஷன் சி பாருங்களேன். செலியன் வருகின்றது. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக நமக்கு பொருந்தலை. செலியன் வந்தான். ஏன்னா இந்த செலியன்கிறது வந்து பையன், அப்போ வந்தான்கிறது தான் சரி. வருவாள் அப்படிங்கிறது இங்கே ஒருவேளை ஏதோ ஒரு பொண்ணு பேர் இருந்துச்சுன்னா நம்ம வருவாள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறது ஆண்பால். அப்போ ஆண்பாலுக்கு தகுந்த ஒரு வினையை தான் நம்ம தேர்வு செய்யணும். அப்போ செலியன் வந்தான். அவ்வளோதான். அடுத்தது ஏழாவது கேள்வி. வாக்கிய பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம். சென்னை என்னும் நகரம்னு தானே சொல்லணும். இங்கே என்ற நகரம் இருக்கு. அப்போ சென்னை என்னும் நகரம். அவ்வளோதான். அடுத்தது தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. இது வந்து தமிழ் புத்தகத்தில் ஒரு பேராகிராஃபில் இருக்கும் இல்லைங்களா? என்னன்னு சொல்லும்? முன்னீர் வழக்கம். ஆக்சுவலாக இது அப்படியே எக்ஸாக்டாக புக் பேக்கில் வரக்கூடிய கொஷினும் கூட. சரியா? அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆறப்போடுதல். ஸோ இதுக்கான பொருத்தமான பொருள் என்ன? கொஞ்சம் ஆறப்போடு, அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் விடு, கொஞ்சம் தாமதமாகட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும், இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ கொஞ்சம் தாமதப்படுத்தணும். சூட்டோட சூடாக எல்லாம் பண்ணோன்னா பிரச்சனை. அதாவது உடனுக்குடனே எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறத சூட்டோட சூடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆறப்போடு அப்படின்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி பார்ப்போம், யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது
பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், சரியான இணையை தேர்ந்தெடு. சரி, இப்போது இந்த கரை அப்படிங்கிறதுக்கு அழுக்குங்கிறது கரெக்டு தான். இந்த அலைங்கிறது கூப்பிடுன்னு வருமா? இந்த லைக்கு தான் கூப்பிடுன்னு வரும் இல்லைங்களா? இந்த அலை என்னது? கடற்கரையில் வரக்கூடிய அலை. சரி, அடுத்தது தாள் அப்படிங்கிறது வந்து உயர்னு வருமா? தவறானது. இங்கே பனிங்கிறது குளிர்னு வருமா? 2 சுழி நீனா தான் குளிர்னு வரணும். இந்த பனியோட பொருள் என்னது? வேலை. அவ்வளோதான். இப்போ ஆப்ஷன் ஏ, இந்த கரை தான் அழுக்குங்கிறது சரியானது. அடுத்தது இன்றைக்கான 11வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விருந்தே புதுமை என்ற தொல்காப்பியர் கூறியுள்ளார். ஸோ இந்த விடைக்கான கொஷின் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கான கொஷின் எதுவாக இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புதுமை என்பது என்ன? ஸோ புதுமை என்பது என்னங்கிறத அவங்க அப்படி சொல்லலை. சரி, சிலருக்கு வந்து இது கரெக்டாக கூட இருக்கலாம், இது வெயிட்டிங்கில் இருக்கட்டும். விருந்து என்றால் என்ன அப்படின்னா சொன்னாங்க. இப்போ விருந்துனா புதுமை அப்படின்னா சொல்ல முடியும்? கண்டிப்பாக முடியாது. அடுத்து விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? விருந்தே புதுமைன்னு கூறியவர் யார்னா தொல்காப்பியர்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இது வந்து லிஸ்ட்டில் இருக்கட்டும். இதுவும் லிஸ்ட்டில் இருக்குது, இதுவும் லிஸ்ட்டில் இருக்குது. தொல்காப்பியர் என்பவர் யார்? தொல்காப்பியரை பற்றியாக கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியர் என்ன சொன்னாருன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸாக்டாக ஆப்ஷன் பிக்கும் டிக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சிலருக்கு ஆப்ஷன் ஏக்கும் சிக்கும் தான் டவுட்டாக இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏல வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு சிக்கு வரும்போது கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும்? நமக்கு சியில் தான் கிடைக்கும். விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னா கரெக்டாக அந்த கூறியவரை தூக்கிட்டு தொல்காப்பியர்னு நம்மளால் போட முடியும். இதே புதுமை என்பது என்ன அப்படின்னா இவ்வளோ பெருசாக நம்மளால் இதில் சொல்ல முடியுதா? முடியாது. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா. மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதனால தான் ஆசிரியர்கள் கிட்ட கேட்குறாங்க. அப்போ இது என்னது? அறியா வினா. தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது தான் அறியா வினா. அவ்வளோதான். இதே ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே மாணவர்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குறது. அப்போ அது வந்து அறிவினா. சரிங்களா? அப்போ அறியா வினாங்கிறது மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள்கிட்ட கேட்குறது. அவ்வளோதான். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சரி, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எங்கே இயற்றினார்? இடத்தையா கொடுத்துருக்காங்க? இல்லை. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஓகே, இதை நம்ம ஏற்றுக்கலாம். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஏன் இயற்றினார்? ஏன்னு சொல்லி ரீசனாக கொடுத்துருக்காங்க? இல்லை. சிலப்பதிகாரத்தை எப்போ இயற்றினார்? காலம் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக என்ன தான் வரும்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? அவ்வளோதான். சரி, அடுத்தது விடைக்கேற்ற வினாதான் இங்கேயும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார். அப்போ தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் புகழப்படுறது யாருன்னு கேட்கலாம், இல்லை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை என்னன்னு புகழ்கிறாங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். தற்காலத்தின் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று புகழப்படுபவர் யார்? ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இப்போ தானே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அப்போ இதுவும் இருக்கலாம் அப்படின்னு தப்பாக நினைப்பாங்க. தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் தான் புகழப்படுறதா சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தற்காலத்தின் ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு புகழப்படுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ தப்பு. தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? இதுதான் சரியானது. ஓகேங்களா? சரி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்பட்ட காரணம் யாது? ரீசன் நான் சொன்னாங்க? கிடையாது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டீன் ஒற்றுமையை பற்றி அங்கே சொன்னாங்க? கிடையாது. அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. சரி, அடுத்து வந்து பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொக்கிஷம்னா செல்வம் தான். ஜாஸ்தி, அதாவது இந்த சாஸ்திங்கிறது என்னது? ஜாஸ்தியாக இருக்குது, மிகுதி. ஓகே. விஸ்தாரம்ங்கிறது பெரும் பரப்பு தான். சிங்காரம் அப்படிங்கிறது என்னதுங்க? அழகு, அலங்கரிக்கிறது. அப்போ இங்கே விகாரம்னு சொல்லிட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அப்போ பொருந்தாத சொல் வந்து சிங்காரம். சரி, அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுமரத்து ஆணி போல. உவமை கூறும் பொருள் என்ன? பசுமரத்து ஆணி போல அப்படின்னா சின்ன வயசுலேயே பசுமரத்து ஆணி போல் அவனுக்கு பதிஞ்சிருச்சு அப்படின்னா எழுதில் வந்து மனசில் வந்து டக்குன்னு பதிய வைக்கிறதா என்னது? பசுமரத்து ஆணி போல. அப்போ எழுதில் மனதில் பதிதல். அவ்வளோதான். சரியா? அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல. இதுக்கான உவமை என்னென்னா, மடை திறந்த வெள்ளம் போலனா அது பாட்டுக்கு டகடகடகட வந்துக்கிட்டே இருக்கும், மிகுதியாக ஜாஸ்தியாக அது பாட்டுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், பலவாக ஏதாவது பொருந்துதா? இல்லை. குறைவாக ஏதாவது பொருந்துதா? இல்லை. மிகுதியாக ஓகே தான். பட் இங்கே பாருங்கள், தடையின்றி மிகுதியாக. ஓகேவா? அப்போ மடை திறந்த வெள்ளம் போலனா தடையே இல்லாமல் மிகுதியாக அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது தடை இருக்குமா? தடையே இல்லாதனால தான் டக்குன்னு அது பாட்டுக்கு வருது. ஓகேவா? சரி, அடுத்தது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து என்னதுங்க? ஏ அப்படிங்கிற ஒன்று தான். என்ன வரும்? மொழி முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது ஏ அப்படிங்கிற வினா எழுத்து மட்டும்தான்.
ஓகே, அடுத்தது வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வினா அப்படின்னா ஏவல் வினா. அவங்க ஒன்றும் ப்ளீஸிங்காக வந்து கேட்க மாட்டாங்க. தக்காளி இல்லை கடைக்கு போயிட்டு வா அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. கடைக்கு செல்கிறாயாங்கிற மாதிரிலாம் இங்கே வந்து கேட்குறது என்னங்க, ஏவல் தான், நீ தான் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ அது ஒரு கட்டளையான ஒரு கேள்வி தான். சரி, அப்போ வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயான்றது அக்கா தம்பிகிட்ட சொல்கிறது என்னது, ஏவல் வினா, நீ தான் போயிட்டு வரணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறது. சரிங்களா. அடுத்தது பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா. கடைக்கு போயிட்டு பருப்பு இருக்கான்னு கேட்டால் அது என்ன அர்த்தம், காசு கொடுத்து நம்ம வாங்க போகிறோம். அப்போ அது என்னது, குழல் வினா. இதே நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸில், என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது இதை நீ வச்சுக்கோ, இது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறது கொடை வினா. கடைக்கு போய் நான் கேட்குறது காசு கொடுத்து தான் வாங்க போகிறேன், ஓசியில் கேட்க முடியாது. அப்போ அது என்னது, குழல் வினா. அவ்வளோதான் இதுக்கான வித்தியாசங்கள். சரியா. சரி, அடுத்து வந்து பொருத்தமான காலம் அமைத்தல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நட அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இறந்த காலம் போடணும், அடுத்து நிகழ்காலம், அடுத்து எதிர்காலம். அப்போது நடங்கிறதுக்கு இறந்த காலம் என்ன, நடந்தாள். அடுத்து நிகழ்காலம் நடக்கிறாள், அடுத்து எதிர்காலம் நடப்பாள். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானதாக இருக்குது. அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது, ஐயா, என் பெயர், மா, தி, கயல். ஸோ இது வந்து ஒரு நபர் சொன்னதை அப்படியே கொடுத்துருக்காங்க, அதனால மேலே என்ன கொடுத்துருக்காங்க, மேற்கோளம் தான் ஃபாஸ்டபி வந்து கொடுத்துட்டாங்க. ஐயாங்கிற இடத்துல எப்போவுமே என்ன வரணும், கமா. மதிப்பிற்குரிய அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சுனாலே இது என்னதுங்க, ஒரு கமா கொடுத்துடணும். அடுத்து என் பெயர், மாத்தி கையல்ங்கிறப்ப இது இனிஷியல். ஸோ ஒரு லெட்டருக்கும் முன்னாடி அந்த இடத்துல என்ன வரும், ஃபுல் ஸ்டாப் வரும். ஓகேங்களா. சரி, கயல் அப்படின்னு வந்து அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க, அப்போ அதனால் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. சரி, ஐயாங்கிற இடத்துல வினாக்குறி ஏன் வரணும், வரக்கூடாது. அப்போ இது தவறானது. அடுத்து ஐயா என் பெயர் மதி கையல்னு கொடுத்துட்டாங்க, இனிஷியலுக்கு ஃபுல் ஸ்டாப்பே வைக்கல. அடுத்தது ஐயா, எதுக்கு ஆச்சரியக்குறி வரணும், வரக்கூடாது. மதிக்கையலுக்கு பின்னாடி எதுக்கு ஆச்சரியக்குறி வரணும், வரக்கூடாது. அப்போ இதெல்லாம் தவறுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோனாலே ஈஸியாக இதுதான் ஆப்ஷனுங்கிறதையும் நம்ம போட்டுடலாம். அடுத்தது நிறுத்தற்குறிகள் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஒரு செய்தியை வந்து அப்படியே சொல்லியிருக்காங்க. இப்போ மற்றதெல்லாம் ஏன் தவறுன்னு பார்த்துட்டு வருவோமா. இங்கே முடிவில் பார்த்திங்கன்னா மேலே அஃபாஸ்டஃபி இருக்குது, ஆனால் அஃபாஸ்டஃபி எங்கேயுமே ஆரம்பிக்கலை. அப்போவே இது என்ன ஆகிடுது, தவறுன்னு முடிஞ்சிடுது. இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். இதுதானுக்கு எதுக்கு ஆச்சரியக்குறி கொடுக்கணும், கிடையாது தானே, தவறானது. இதுதான், இங்கே ஏன் வினாக்குறி வரணும், தவறானது. இதெல்லாம் தப்புங்கிறத நம்ம ஜென்ரலாக அப்படியே பார்த்துட்டோனாலே இதுதான் கரெக்டுன்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா. இதை ஜஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க, அதனால் மேலே அஃபாஸ்டஃபி முடிஞ்சிருக்கு, லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப்பு, அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது பொருத்தமான காலத்தை வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பாடம் படித்து முடித்தான், இது முடிஞ்சு போன செயல். அப்போ எதிர்காலம்னு தவறாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது என்னது, இறந்த காலம். இது பாடம் படித்தான், இறந்த காலம் தான், கரெக்டாக கொடுத்துட்டாங்க. பாடம் படிக்கிறான், நிகழ்காலத்தில் நடந்துட்டுருக்கு, இங்கே எதிர்காலம்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. பாடம் படிப்பான், அவன் படிப்பான் அப்படின்னா அது எதிர்காலம், இங்கே இறந்த காலம்னு தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இறந்த காலம் தான் நமக்கு சரியானது. அடுத்தது சரியான சொல்லை அறிக. இன்றைக்கான லாஸ்ட் கொஷினுங்க, 51லேருந்து 75 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோமா. ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து எல்லாமே கொஷின்ஸ் சின்னதாக இருந்தனால டக்குன்னு நம்ம முடிச்சிட்டோம். சரி, இங்கே பாருங்கள், சரியான சொல்ல தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ இங்கே துணர், துய்ப்பது, லயத்துடன், இது எல்லாமே தவறான வார்த்தைகளாக வந்து நமக்கு பொருத்தியிருக்காங்க. புலை, துளை அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான பொருளோட நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, துணர்னா என்ன, துய்ப்பதுனா என்ன, லயத்துடன்னா என்ன அப்படிங்கிறது 10ஆம் தமிழ் புக்கு எல்லாமே ரெஃபர் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக புலைங்கிறது வந்து இங்கே துளை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கிளாஸில் 76வது கேள்வியிலேருந்து 100வது கேள்வி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 2 கொஷின் பேப்பரை சாலிடாக நம்ம முடிச்சிருவோம். அதாவது 200 கொஷின் முடிச்சிருப்போம். இதோட நம்ம 175 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துரும். இதே போல் டெய்லி 25 கொஷின்ஸாக பார்த்துருந்தா பல கொஷின் பேப்பர் வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இலக்கண வகையில் நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகலாம். நமக்கு 85 கேள்விகள் வந்து நமக்கு கேட்கப்படுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கொஷினே நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.